இன்னைக்கு காலையில் சாப்பிட்டுட்டு குட்டியாக ஒரு ஷாப்பிங் கிளம்பியாச்சு. நம்ம மட்டும் போனால் போதுமா அப்படின்னு அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லியாச்சு. ஃபஸ்ட்டாக நேராக தாம்பரம் ஜெயச்சந்திரன் தான் போனோம். போனது வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக தான் செல்வாக்கு எடுக்க ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 7-8 ட்ரெஸ்ஸாவது மாற்றி மாற்றி போட்டு பார்த்துருப்பான். பார்த்தா லாஸ்ட்டு எனக்கு எதுவுமே பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவனுக்கே இன்றைக்கி பாதி நேரம் போயிடுச்சு. இன்றைக்கி என்னன்னு தெரியல, நான் இன்னைக்கு கொஞ்சம் அழகாக தெரிஞ்சேன். செல்வா என் கூட இருக்கிறதுனாலே அதில் ஃபுல்லாக லைட் இருக்கிறதுனாலையான்னு தெரியல. ஷாப்பிங்கை முடிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. காலையில் லேட்டாக தான் சாப்பிட்டோம், அதனால் மதியத்துக்கு சுண்டல் மட்டும் வாங்கி சாப்பிட்ருந்தோம். அதுக்கப்புறம் நேரு நம்ம குரோம்பேட்டில் இருக்கிற சரவணா ஸ்டோர் தான். ஜெயிச்சதுனாலே ஃபேமிலி எல்லாருக்குமே வாங்கியாச்சு. பட் சரவணா ஸ்டோரில் எனக்கு மட்டும் வாங்க கூட்டிகிட்டு போயிருந்தேன் செல்வாவை. ½ முடிச்சிருன்னு சொன்னால் பட்டா 3 மணி நேரம் ஆயிடுச்சு. போகும்போது ஷாப்பிங் நல்லா ஜாலியாக இருந்தது. பட் வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா எதிர்பார்த்ததை விட அதிகமாக செலவு பண்ணியாச்சு போல். வீட்டுக்கு வரும்போதே எல்லாரும் பசிக்குதுன்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் ஒன்றா தான் ஷாப்பிங் போனால் ஒன்றா தான் நடந்தோம். பட் அவங்களுக்கு மட்டும் கால் வலிக்குதுன்னு படுத்துட்டாங்க. நமக்கு எங்கே வெளில போனாலும் நேராக கிச்சனில் தான் சமைக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு மட்டும் இல்லை, எல்லா கேர்ள்ஸ்க்கும் அப்படி தான் நினைக்கிறேன். என்னத்த சொல்கிறது, நம்மளும் சாப்பிட்டுட்டு தூங்குவோம்.